ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். 2025 இந்த டிசம்பர் மாசம் நடந்த காமெடியான சம்பவங்களையும் குரங்குகள் பண்ண சில சேட்டைகள் தான் இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். மச்சான், எப்பவுமே கோல் அடிக்கும் போது கீழே அடிக்காரா, ஈஸியா அப்படி குனிஞ்சு தடுத்துடலாம். இப்ப மேல அடி. ஓகே மச்சான், இப்ப பாரு. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி கிடையாது. வீடியோ பாக்குறீங்களே தவிர ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால புதுசா வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடணும் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தம்பி, இதுக்குள்ள பாரு ஒரு எலி மாட்டிக்கிட்டு இருக்கு. காமினா பாப்பா. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு உயர் அதிகாரி வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. யோ, என்ன இது ஒரு பேப்பர் கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல நீங்க? டேய், என்ன வாழைப்பழத்தை கொடுத்து நான் கரெக்ட் பண்ண பாக்குறியா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எடுத்து போடா. யோ, என்னையா உங்க மேல வர கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு? எங்க ஆளுங்க வந்தா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமே. ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு வைங்க, போனஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, வேலையை விட்டு தூக்கிறோம் பாத்துக்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்பல ஐரினு நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிஸ் அடிச்சுக்கலாமா? சீக்கிரம் என் பொண்டாட்டி வந்துட போறா. ஏண்டா, நான் ஒருத்தி குத்தக்கல்ல மாதிரி இருக்கேன். என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணாம அவகிட்ட பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட இல்லாதது அப்படியே அவகிட்ட என்னதான் இருக்கு? ஒரு குடும்பத்தை பிரிச்சு விட்டது இல்லாம அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தத்தை பாருங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கு. உன் பேர் என்ன? உன்னை போல அழகி நான் பார்த்ததே இல்ல. ஆத்தாடி, வல்லங்க வந்துருச்சுடா. நம்ம நைஸா கண்டுக்காத மாதிரி எதுக்கா போயிடுவோம். மவனே, அந்த பயம் இருக்கணும்டா உனக்கு. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. ஏண்டி, நீங்களா அண்ணன் தம்பி கூட பிறக்கல? அடுத்த போர்ஷன் ஆட்டையை போடுறதுக்குனே வரீங்களா? ஆக மொத்தம் மனுஷனா இருந்தாலும் சரி, குரங்கா இருந்தாலும் சரி, இந்த பொண்ணுங்களுக்கு பொசசிவ்னஸ்ங்கிறது இல்லாம இருக்காது போல. குரங்குல இருந்துதான் மனுஷன் தோன்றுறானே சும்மாவா சொன்னாங்க? இது பண்ற காரியத்தை பார்த்தாலே தெரியுது. ஏண்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இதெல்லாம் கண்டுக்க கூடாது, வாலிப வயசு. ஏய் குரங்கு, உன்னால இந்த மாதிரி பண்ண முடியுமா? இப்ப பாரியா, ஆண்டி புடிங்கிருச்சாண்டி. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. மொத்தம் கொடுத்த மாயக்காரி மாலிப்பு எனக்கு பானிபூரி. என்ன என்ன இதெல்லாம் சும்மா? ஓ, முத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க அக்காவோட முத்தமும் சூப்பரா இருக்கும். யாரு உங்க அக்கா? கொஞ்சம் பக்கத்துல பாரு. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. மொத்த மழையாடா உனக்கு கொட்டணும். இருடா, உனக்கு மண்டையிலே நான் கொட்டுறேன். ஒரு வழியா இந்த குரங்குங்க பண்ண சேட்டையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். எப்பா, என்ன அக்கப்போர் பண்ணுதுங்க இவங்க. இந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு பண்ற அக்கப்போர் இருக்கு, இது வேற தாங்க முடியல. அங்க பாருங்க, சாண்டா கிளாஸுக்கு தொப்பைய வயித்துல வைக்க சொன்னா அது கொஞ்சம் கீழே இறங்கி எந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது அது வயிறு. இங்க அது கொஞ்சம் தள்ளி. டேய் தம்பிங்களா, அது பாக்குறதுக்கு ஏதோ ஹைட்ரோசில் வந்த போல இருக்குடா. தயவு செஞ்சு நிறுத்துக்கடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அந்த பையன் என்னவோ கரெக்டான பதில தான்ப்பா சொல்றான். இது டீச்சருக்கு தான் கரெக்டான பதில் தெரியல. சப்பாத்தி வீட்ல செய்யறாங்க. வீட்டுனா என்னது? வீட்னா வீடா? வீட்டுனா என்னம்மா? அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? சாம்பார் அப்ப எனக்கு திருப்பதி வந்தா திருப்பா, தீபொறி போனா இருப்போம்.
நிறைய பேர் காசுலாம் செலவு பண்ணி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி திருப்பதிக்கு போய் சாமியை பார்த்துட்டு வருவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஆன்ட்டியோட முதுக பார்த்தாலே போதும். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, சாமியை வச்சது மட்டும் இல்லாம அந்த சாமிக்கு டெக்கரேஷனா சிறு லைட் எல்லாம் வேற வச்சு விட்டுருக்காங்க. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க அந்த ஆன்ட்டி. டேய் டிரைவர், நல்ல இடத்துல காரை பார்க் பண்ணடா. என்ன அடி பின்னால போஸ்ட் மரா முட்டுல ஓபன் ஆயிருச்சு. பயமுள்ள காலையில என்ன சரக்கு போட்டு வந்தான்னு தெரியலையே, இந்த சுத்திக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? ரகட் பாய்ஸ், சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலான்னு. கண்ணே, இந்த குள்ளமா இருக்கவங்க எல்லாம் பைக்கை கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது இதை பார்க்கும்போது தான் தெரியுது. ஐயோ, இந்த அவசப்படுறானே. ஒருவேளை இதனாலதான் இப்ப வர பைக்ல எல்லாம் கிக்கர் கொடுக்காம செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் கொடுக்கறாங்க போல. எப்பா டிரைவர், நீ குளுக்கல அந்த பையனுக்கு குடலே குழந்தையா பிறந்துடும் போலே. என்னை நீங்க தாத்தா காப்பாத்தணும். இருக்கிற இளவிலேயே பாதி கீழே தொங்குதே. ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா, ஊஞ்சல வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அட பாவி, என்னை நீ அடி 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 அடி. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? கடா இங்க பாத்தீங்களா, இவரோட வழுக்க தலையை கூட எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா பாசிட்டிவிட்டியா மாத்திட்டாரு பாருங்க, ஒரு டேட்டூவை போட்டு. வாழ்த்துக்கள். சம்பளம் கம்மியா கேக்குறாருன்னு கொத்தனார வேலை செஞ்சிட்டு இருந்தவரை பரோட்டா மாஸ்டர் வேலைக்கு கூப்பிட்டா இப்படி பண்ணாம வேற எப்படி பண்ணுவாரு? ஏப்பா, தோசை பெரட்டை வச்சு திருப்பி போடலாம்ல, அதை விட்டுட்டு கலவை கலக்கிற கருணையை வச்சு திருப்பி போட்டுக்கிட்டு இருக்க. எதில் திருப்பி போட்டா என்ன சார், பரோட்டா திரும்பதா இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். பாத்து சார், பரோட்டாவுக்கு மாவு பசையும் போது பழக்க தோசையில சிமெண்ட்டை கலந்துட போறாரு. கூலி மிச்சமாகணும். பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாளையே. ஒருவேளை இந்த பிளேயர்ஸ் பாகிஸ்தான்ல போய் ஃபீல்டிங்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ. ஏன்டா டேய், அதான் பால் நீயே தடுத்துறல, நீயே கீப்பர்ட்ட தூக்கி போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு மச்சான் தூக்கி போடுறான். டேய், நான் உன்னை கீப்பர்ட்ட தூக்கி போட சொன்னேன்டா, அதை தெளிவா சொல்லிருக்கலாம் மேடா. ஏப்பா, வில்லு படத்துல வடிவேலு ஒரு கொண்டை போட்டு வருவாரு, அதை இப்படிதான் போட்டிருப்பாங்களோ. அவராச்சும் கொண்டை தான் போட்டு வந்தாரு. இவங்க கிறிஸ்துமஸ் மரத்தையே உருவாக்கி கிறிஸ்துமஸை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடிக்கிற மார்கழி குளிருக்கு பிரத்யேகமா பெண்களுக்காகவே இந்த சாக்கு ட்ரெஸ் உருவாக்கி இருப்பாங்க போல. இதெல்லாம் கூட ஓகே, இதோட விலைய பாத்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. 2999 ரூபா இந்த துணிப்பை விலை. இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கும் பெண்கள் இருக்காங்கப்பா. ஆனா நம்ம பசங்களா அப்படி கிடையாது. பைக்ல போகும்போது அடிக்கிற குளிரையை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? புருஷன் கூட சண்டை போட சொல்லுங்க, அதெல்லாம் சூப்பரா போடுவாங்க. ஆனா ஹெல்மெட்டை மட்டும் ஒழுங்கா போட மாட்டாங்க. मैडम, हेलमेट उल्टा कर आपने, आगे का पीछे। क्या बोलूं क्या एकदम பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. சார் நல்லா திறந்து பாருங்க, இன்னும் எங்க கிட்ட நிறைய டிசைன்லாம் இருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.